தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற தலைப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் எழுத்துக்களின் வகை, அதாவது வகை அப்படின்னா என்ன, தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றை நம்ம வகைப்படுத்தி கொடுக்கிறது, அதாவது இது அப்படின்னு சொல்லி பகுதி பகுதியாக நம்ம பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேரு வகை. அப்படி வகைப்படுத்திய ஒன்றை ஒட்டுமொத்தமாக நமக்கு தொகுத்து கொடுக்கறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இப்படி இந்த தமிழ் எழுத்துக்களினுடைய வகையும் தொகையும் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா ஒரு மொழி எந்த ஒன்றுமே பேசுவதற்கு நமக்கு பொதுவாக என்ன அப்படிங்கிறது, ஒரு மனிதனுக்கு மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மொழிதான். இந்த மொழியை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள், அதாவது நம்மளுடைய எழுத்து பிழைகளையும், நம்மளுடைய நடைமுறையில இருக்கக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய பிழைகளையும், எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பிழைகளையும் நம்ம பொதுவாகவே தவிர்க்க முடியும். இதுக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இலக்கணம் தேவைப்படுது. இப்ப பொதுவா எல்லாருமே இலக்கணம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு தான் தங்களோட மொழியை பேசுறாங்களா அப்படின்னா இல்ல. தாய்மொழியில பேசக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, இலக்கணம் அப்படிங்கிறது இல்லாமயே சரளமாக ஒரு குழந்தை பேசும்போது தவிர்த்து என்ன பண்ணுது, ஒரு மொழிய நல்ல சரளமாக பேசி பழகுது. ஆனா வேறு நமக்கு அதர் லாங்குவேஜா நம்ம புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது, அந்த மொழியை நம்ம சிறப்பா இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மொழில இலக்கணம் அப்படிங்கிறது அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம தமிழ் எழுத்துக்களினுடைய வகையும் தொகையும் அப்படிங்கிற தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களை பார்த்தோம்னா நம்ம ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். இப்போ எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வகைப்படுத்தி பிரிக்கலாம். பொதுவாக நம்மளுடைய தாய்மொழியான நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இலக்கணம் அப்படிங்கிறது எங்கிருந்து ஒரு அடிப்படையான ஒரு மூலம், ஒரு சோர்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு இலக்கண நூல் ஒன்று இருந்தது, அகத்தியம் அப்படிங்கிறது அகத்திய முனிவரால இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் ஒண்ணு இருந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த நூல் நமக்கு முழுமையா எதுவும் கிடைக்கல. அங்கங்க சில நூற்பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கும்போது தொல்காப்பியம் தான். தொல்காப்பியரால இயற்றப்பட்ட தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் நமக்கு இன்னைக்கு பல்வேறு வகையான இலக்கியங்கள் தோன்றியிருந்தாலுமே கூட ஒரு அடிப்படை ஆதாரமாக இந்த தொல்காப்பியம் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த இலக்கண நூல் தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய நடைமுறையில் எழுதக்கூடியதற்கு ஒரு இலக்கணமாக பயன்படுது. அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்ம பின்னாடி வந்த நிறைய நன்னூல், நிறைய புறப்பொருள் வெண்பாமாலை, இப்படி நிறைய நூல்கள் எல்லாம் தோன்றுவதற்கு அடிப்படை மூல ஆதாரமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம தொல்காப்பியத்தை சொல்லலாம். அந்த வகையில நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னா வகைப்படுத்துறதும் அதை தொகுத்து கூறுறதும். எப்படி எல்லாம் இதை வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. எழுத்து அப்படிங்கிறது ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா, ஒரு எழுத்து இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய நிறைய சொற்களை சொற்களை உருவாக்க முடியும். அப்ப எழுத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்ல உருவாக்க முடியும். அப்படி சொல் உருவாக்குறோம் அப்படின்னா தான் அப்ப அந்த சொல் மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம எதுக்கு நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதை புரிந்து கொள்வதற்கு என்ன அப்படின்னா மீனிங் வேணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது, பொருள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்னு பாக்குறோம். எழுத்து இலக்கணம், எழுத்திலிருந்து என்ன ஆகுது, 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது சொல் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த சொல்லில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பொருள் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு மீனிங் கிடைக்கிறதுக்கான பொருள் இலக்கணம் கிடைக்குது. இந்த எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு செய்யுள் ஏற்றணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாமே படிக்க செய்யுள்னா என்ன, உரைநடைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல் வேணும்.
செய்யுள் அப்படின்னா எல்லாமே பாடலாக இருக்கக்கூடியத நம்ம செய்யுள் அப்படின்னு சொல்லலாம். உரைநடை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சிறுகதை, நாவல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதாவது படித்த உடனே நமக்கு எளிமையாக புரியக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நம்ம உரைநடைன்னு சொல்லலாம். இப்ப செய்யுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு இது கொஞ்சம் விளக்கம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் செய்யுளு. அந்த செய்யுளை ஒரு முறையாக இயற்றுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, யாப்பு அப்படிங்கிற ஒரு இலக்கணம் தேவைப்படுது. அந்த யாப்பு சரியாக இருக்கும்போது தான் அதனுடைய பாடல் அடிகள நம்ம என்ன பண்ண முடியும்? சரியாக இப்ப எதுகை, மோனை இல்ல ஒரு தலை கட்டமைக்கும்போது, இது ஏதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த சரியான ஒரு புரிதலுக்கு கொண்டுட்டு வரக்கு, அந்த செய்யுள கொண்டு வரக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த யாப்பு தான். அடுத்து அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு அணி அப்படின்னாவே என்னன்னா, அழகு அப்படின்னு பொருளு. ஒன்றை மேலும் மேலும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், பொதுவா நம்ம பார்க்கும்போதே எல்லாருமே ரொம்ப அழகாத்தான் இருப்போம். ஆனா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இன்னும் நம்மள வந்து மெருகேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்கப் போட்டுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு செய்யுள் சிறப்பாக இருந்தாலுமே கூட, அது மேலும் மேலும் இன்னும் என்ன பண்ணணும், சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன வச்சிருக்காங்கன்னா, அணி இலக்கணம் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இப்படி நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய இலக்கணமானது ஒரு 5 வகையான அடிப்படையில கட்டமைச்சு வச்சிருக்காங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணிலக்கணம். இதுதான் நம்முடைய இலக்கண வகையில 5 பிரிவுகள். இப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியில எழுத்திலக்கணத்த பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்ப எழுத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் வந்து இடம்பெறுது. இப்ப இதுல உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சிறு வயதிலிருந்து இருந்து நம்ம கேட்டுட்டு இருப்போம். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது 12 எழுத்துக்கள். அதாவது இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கள்னு சொல்லலாம். இல்ல புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு சொல்லலாம். இல்ல ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னும் நம்ம அழைப்போம். இந்த மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த இக்கு, இங்கு, இச்சு இதுல இருந்து இக்குல இருந்து தொடங்கி வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள்னா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைஞ்சு ஒரு உருவாகக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இது மொத்தம் 216 எழுத்துக்கள் நம்மளோட தமிழ் எழுத்துக்களாக இடம்பெறுது. அடுத்து ஆயுத எழுத்து. நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் படிக்கும்போதே கடைசியா நம்மளுக்கு என்ன குடுத்துருவாங்கன்னா, ஆயுத எழுத்து அக்குன்னு குடுத்துருவாங்க. அப்ப நம்ம அத சேர்த்து 13 கூட சொல்லிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப மொத்த தமிழ்ல 247 எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுல நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். இப்ப எழுத்து அப்படிங்கும்போது, ஒளி வடிவமாக எழுதப்படுவதும், வரி வடிவமாக எழுதக்கூடியதையும் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? சவுண்ட் மூலமாகவோ, அல்லது என்ன பண்ற ஏதாவது ஒண்ணு வரைஞ்சு காட்டுனா கூட அதே என்னதான்? ஒரு எழுத்து தான். எழுத்துங்கிறது ஒரு வடிவ ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை. நம்ம ஒரு ஓவியமா தீட்டுனா கூட அது என்னதான்? அதுல ஒரு வகையான எழுத்துக்கள் கூட மறைஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு ஹரப்பா, மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா, இன்னும் அது ஒரு டிராயிங் மாரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன வடிவம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அறுதியிட்டு சொல்ல முடியல. அப்போ ஒளி வடிவமாகவோ, சவுண்ட் மூலமாகவோ, அல்லது நம்ம என்ன பண்றது, ரைட் பண்றது மூலமாகவோ கிடைக்கக்கூடிய ஒண்ண வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, எழுத்துன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தேர்வு நோக்குல பார்க்கும்போது, ஒளி வடிவமாக எழுதப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எழுத்து, சொல்லு, பொருளு இந்த மாரி கூட உங்களுக்கு குடுத்து வினாக்கள் வந்து வரலாம். அப்ப ஒளி வடிவமாகவும், வரி வடிவமாகவும் சொல்லக்கூடியது எழுதக்கூடியது தான் என்ன அப்படின்னா, எழுத்து. இது மாதிரி உங்களுக்கு வினாக்கள் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த எழுத்துக்கள வந்து நம்ம பார்த்தோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், அடுத்து ஆயுத எழுத்து அப்படியெல்லாம் நம்ம ஒரு 4 வகையான பிரிவுக்குள்ள நம்மளுடைய எழுத்துக்களை எப்படியெல்லாம் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, உயிர் அப்படிங்கிறது. உடம்பு மட்டும் இருந்தா பத்தாது. உயிர் இருந்தா மட்டும் தான் அவனால என்ன பண்ண முடியும்? அவன் வாழ்றான் அப்படின்னே சொல்ல முடியும். அப்போ நம்மளோட மொழிக்கு உயிர் மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள். அதனால தான் அது உயிரெழுத்துக்கள்னே வச்சிருக்காங்க. அப்போ அந்த உயிரெழுத்துக்களுக்கு என்ன காற்று அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காற்று வெளிப்படும்போது தான் நமக்கு இப்ப
ஆ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு எழுத்து வந்து பிறக்குது. காற்று வந்து அப்படியே வெளியில மட்டும்தான் வருது. ஆனா என்ன பண்ணுது? எழுத்துக்கள் பிறக்குது. இப்படி இந்த உயிர் எழுத்துக்கள ஒரு 3 வகையான முறையில என்ன பண்ணுது? எழுத்துக்கள் அதாவது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 எழுத்துக்களும் வாய மட்டும் நம்ம திறக்கிறோம். நம்மளோட காற்று வந்து வெளிப்படுறதன் மூலமாகவே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது. இதுதான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னாவே, வாயை திறத்தல் மூலமாகவும், அல்லது உதடுகள விரிக்கிறதன் மூலமாகவும், உதடுகள குவிக்கிறது மூலமாகவும் என்ன பண்ணுது? எழுத்துக்கள பிரிக்கு நம்ம பிறக்கிறத பார்க்க முடியும். அ வாயை இப்ப உங்களுக்கு இப்படி கூட வினாக்கள் வரலாம். "வாயை திறக்கும்போது பிறக்கக்கூடிய எழுத்து என்ன?" அப்படின்னு கூட கேட்கலாம். உயிர்மெய், உயிர்மெய் அப்படி கூட உங்களுக்கு ஆப்ஷன் வரலாம். இப்ப வாயை திறந்தவுடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களோட நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. அ, ஆ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வாய மட்டும் தான் திறக்கிறோம். அந்த காற்று வந்து என்ன பண்ணுது? வெளிப்பட்ட உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கிறத பார்க்க முடியுறோம். அதே மாதிரி உதடுகளை விரித்தல். இப்ப சொல்லி பாருங்க நீங்க. இ, ஈ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உதடுகள் நம்மள உதடுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல இதழ்கள் அப்படின்னும் நம்மளோட இலக்கியங்கள்ல பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்ப அந்த உதடுகளை விரிக்கிற மூலமாகவே இ, ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உதடுகள வந்து குவிக்கிறது. இப்ப ஊ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய இதழ்கள், நம்மளுடைய உதடுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குவிந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, உயிர் எழுத்துக்கள் வந்து வாயை திறப்பதன் மூலமாகவும், உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளிப்படுவதன் மூலமாகவே உயிர் எழுத்துக்கள் வந்து பிறக்கிறது. இந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள். இதுல மொத்தம் 12 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகே. இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களையும் நம்ம 2 வகையா பிரிக்கலாம். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே கேட்டதானே 12 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப தேர்வு நோக்குல பார்க்கும்போது உயிரெழுத்துக்களின் 2 வகை அ உயிரெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அப்படி ஒரு வினா வரும்போது, நம்மளுக்கு ஒரு சற்று குழப்பம் வரும். ஏன்னா உயிரெழுத்து தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன 2 வகை இருக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா, குறில், நெடில் அப்படின்னு 2 வகையாக இத பிரிக்கலாம். அது எப்படி அந்த குறில், நெடில் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறுகிய ஓசை. அதாவது நம்ம சொல்லும்போது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக ஒலிச்சுது அப்படின்னா, அத வந்து குறில் அப்படின்னும், அதுவே நீண்ட ஒலியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து ரொம்ப லாங்கா நீண்டு ஒலிச்சுது அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெடில் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சொல்லி பாருங்க. அ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படின்னு சொல்லும்போது குறில் தான் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அதனுடைய ஓசையானது நீண்டு ஒலிக்குது இல்லையா? இ அப்படின்னு சொல்லும்போது ஓசை குறையுது. அதுவே ஈ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அதனுடைய ஓசையானது அதிகமாகுது. சவுண்ட் அதிகமா வருது. உ அப்படிங்கும்போது சவுண்ட் குறையுது. ஊ அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? அதனோட சவுண்ட் வந்து அதிகமா இருக்குது. அதே ஏ அப்படின்னு சொன்னா சவுண்ட் குறையுது. ஏ இத நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உச்சரிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே, நம்மளுக்கே தெரியும். எதெல்லாம் குறில் எழுத்துக்கள், எதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கே புரியுது. இப்ப ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, குறுகிய ஓசை உடையதாக இருக்கிறது. நம்ம அத உச்சரிக்கும்போது என்ன பண்ணுது? குறுகிய ஓசை உடையதாக இருக்குது. அப்ப உயிரெழுத்துக்கள்ல 2 வகை இருக்குன்னு பார்த்தோம். அதுல குறுகிய ஓசை உடையதாக இருக்கக்கூடியது எது? எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டா, 5 எழுத்துக்கள் அப்படின்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எத்தனை? அப்படின்னும் வினா வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கும்போது 5 எழுத்துக்கள். இப்படியும் வினா வரலாம். ஏன் இது குறில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களாக சொல்றாங்க அப்படின்னு கேட்டாலும், இதுக்குள்ள குறுகிய அதாவது சவுண்ட் குறுகிய ஓசை உடையதாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு குறில் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நெடில் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல நம்மளுக்கு நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு மொத்தம் 7 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு.
ஏன்னா இது வந்து நீண்ட ஓசைகள், அதாவது அதிகமா சவுண்ட் வந்து வருது. ஓசைனா சவுண்ட் அதிகமா நம்ம என்ன பண்றோம், அதை சொல்லும் போது ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அதனாலதான் இதை நெடில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இத குறில் நெடில் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 எழுத்துக்களும், நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. அந்த 12ல 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறில், மற்றொன்று நெடில். குறில் ஏன் சொல்றோம் அப்படின்னா, குறுகிய ஓசை இருக்கிறதுனால இத குறில் அப்படின்னும், அதாவது நெடில் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட, அதாவது அதிகமான ஓசை இருக்கிறதுனால இத நெடில் அப்படின்னும் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் போது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கால அளவு அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்கலாம். இப்ப ஆ சொல்லும்போது ஒரு வகையான அந்த டைமிங், காலம் அப்படின்னா காலம், ஒரு சவுண்டும். அதுவே ஆ அப்படின்னு சொல்லும்போது, அங்க என்ன ஆகுது, கொஞ்சம் காலமானது அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவறத நம்மனால உணர முடியுது. அப்போ கால அளவு அப்படிங்கிறது 2க்குமே வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு எழுத்த உச்சரிக்கும் போதுமே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கால அளவு ரொம்ப அதிகமா எடுத்துக்குது. எழுத்த உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவ வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குறில், நெடில் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். அப்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய எத அடிப்படையாக வச்சுக்கிட்டு குறில், நெடில்னு சொல்றோம்னா, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த டைமிங், கால அளவ வச்சுக்கிட்டு தான் நம்ம குறில், நெடில் அப்படின்னு வகைப்படுத்துறோம். ஓகே. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம். இத எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இத ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவ வச்சுக்கிட்டு தமிழ் இலக்கியத்துக்குள்ள இத மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை, ஒரு கலைச்சொல் ஒண்ணு உருவாக்குறாங்க. மாத்திரை ஒண்ணும் இல்ல. அந்த ஒலிக்கக்கூடிய கால அளவைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தொல்காப்பியரும் இதே கருத்த தான் சொல்றாரு. கால அளவை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா, மாத்திரை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரையறை சொல்றாரு. இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்ளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தற்செயலா ஒன்ற பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல தற்செயலாவே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இமைகளானது அப்படியே ஒரு தடவ விழி வந்து என்ன ஆகுது? இமைகள் வந்து மூடி அது வந்து விழிக்குது. ஓப்பன் ஆகுது. குளோஸ் ஆயி ஓப்பன் ஆகுது. அந்த டைம் வச்சுக்கலாம். இல்ல இப்படி ஒரு கையில ஒரு சொடக்க போடுறோம். ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சொடக்க போடுறோம் இல்லையா? இந்த அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம கண்ணுடைய அந்த இமைகள் மூடி விழிக்கிறது. இல்ல என்ன பண்றது? கைகள் வந்து அந்த நொடிக்கு இருக்கு இல்லையா? ஒரு செகண்ட் அடிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கால அளவாக நிர்ணயிக்கப்படுகிறது. கண் இமைக்கக்கூடிய முறையும், ஒரு கை நொடிக்கக்கூடிய அளவையும் டேஸ் என சொல்றோம் அப்படின்னு கூட கேட்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா, கால அளவு. ஓகே. இந்த கால அளவ அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? குறில், அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து எல்லாமே பார்த்தோம். இதுல நம்ம உயிரெழுத்துக்கள்ல குறில், நெடில் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அந்த குறில் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இதுல பார்த்தீங்கன்னா, அ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? குறுகிய ஓசை இருக்குது. குறில் இந்த மாரி குறுகிய ஓசை எழுப்பும்போது, அதுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு மாத்திரை அப்படின்னு வரையறை செய்யப்படுகிறது. அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு மாத்திரை. அதுவே ஆ அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன ஆகுது அப்படின்னா, 2 மாத்திரையாக ஒலிக்கப்படுது. அதாவது கால அளவானது என்ன ஆகுது? நீண்டு ஒலிக்குது இல்லையா? அதனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மாத்திரை அப்படின்னு 2 மாத்திரையாக அதனுடைய கால அளவானது நிர்ணயிக்கப்படுது. அடுத்து நம்ம அடுத்த பகுதியில அதோட தொடர்ச்சிய பார்க்கலாம். ஓகே. இப்ப உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிர் 12 எழுத்துக்கள். அந்த 12 எழுத்துக்கள 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒண்ணு குறில், இன்னொன்னு மற்றொன்று நெடில். குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5, உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த குறில் எழுத்துக்கள் 5க்கும் எவ்ளோ மாத்திரை அப்படின்னா, 1க்கு 1 மாத்திரை தான். இப்ப குறில் எழுத்துக்கள் 5க்குமே என்ன பண்ணணும்னா, அப்படின்னா 1 மாத்திரை தான் சொல்லுவோம். அதுவே நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு இல்லையா? அதுக்கு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே எத்தன மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கணும். மாத்திரை அப்படின்னா கால அளவை குறிக்கக்கூடியது. இவ்வளவுதான் நம்மளுடைய உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம பார்த்த செய்திகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மெய் எழுத்துக்கள். மெய் அப்படிங்கிறது
உடம்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள்ல உயிர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அது மாரி அந்த உயிர் இருக்கறக்கு என்ன வேணும் அப்டின்னா, நமக்கு கட்டாயம் உடம்பு அப்படிங்கிறது வேணும். உடம்பு இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? உயிரே வாழ முடியும். அப்போ மெய் அப்டின்னா என்னன்னா, பொதுவாகவே மெய் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, உடம்பு அப்படிங்கிறது தான் பொருளு. ஓகே. அந்த மெய் அந்த உடம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள். அப்ப இந்த மொழிக்கு அதாவது மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது நம்மளுடைய ஒலிக்கக்கூடிய உடல் இயக்கத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் அசைவுகள் மூலமா நம்ம எப்படி இயக்குறோமோ, அதுதான் அதலோட ரொம்ப இன்றியமையாததா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெய் எழுத்துக்கள நம்ம மொத்தம் 18 வகையாக பிரிக்கலாம். இது நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது தான். இக்குல இருந்து இன்னு வரைக்கும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்ச், இட், இன், இத், இந்து, இப், இம், இ, எர், இல், இவ், ழ், இல், இட், இன் அப்படின்னு இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இத மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அல்லது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்லலாம். இல்லன்னா ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இத ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதனால தனித்து இயங்க முடியாது. இப்ப அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது பொருள் ஒரு மீனிங் நமக்கு குடுக்கும் அப்படின்னா, அதனால எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடையாது. அதுவே நம்ம வேற ஒரு இப்ப அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. ஆனா என்ன பண்ணுது? நமக்கு ஒரு பொருள் தரக்கூடியதா இருக்குது. இப்ப கை அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரே ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த என்ன பண்ணல? மெய் எழுத்துக்கள், அதாவது ஒற்றெழுத்துக்கள்னு ஏன் சொல்றோம்னா, இதனால என்ன பண்ண முடியாது? ஒன்றோடு இணைஞ்சு தான் இதனால என்ன பண்ண முடியும்? ஒரு பொருள் கொடுக்க முடியும். அப்போ இந்த ஒற்றெழுத்துக்கள் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு இடம்பெறுது. ஓகே. இந்த மெய் எழுத்துக்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். என்னன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு ஒரு 3 வகையான பிரிவுக்குள்ள நம்ம இத வகைப்படுத்தலாம். எப்படி உயிரெழுத்துக்கள வந்து குறில், நெடில் அப்படின்னு பிரிச்சோமோ, அது மாதிரி மெய் எழுத்துக்களையும் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப வல்லினம் அப்படின்னா என்னன்னா, வல்லினம் அதிலேயே நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப வன்மையா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. மெல்லினம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப மென்மையான எழுத்துக்கள் அப்படின்னு தெரியுது. இடையினம் அப்படிங்கும்போது, இந்த வல்லின எழுத்துக்களுக்கும், மெல்லின எழுத்துக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா, இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் ஒரு 6 இது இது மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இதுல 3ஆ பிரிச்சோம்னா எத்தன? 3 18 எழுத்துக்கள் வரும். அப்போ வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. இத ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு வல்லின எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கூட வினாக்கள் வரலாம். அப்ப எல்லாமே 3மே என்ன 3 பிரிவுகளுக்குமே எப்படி பாகுபாடு இல்லாம ஒரு 6, 6ஆ இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. இந்த வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கா அதாவது நம்ம மெய்யெழுத்துக்கள்ல பார்த்தோம்னா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இந்த 6 எழுத்துக்கள சொல்லுவோம். இத நீங்க உங்களுக்கு உங்க வாயிலேயே நீங்க இத உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இக், இச், இட் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம், அந்த தொண்டை பகுதியில இருந்து தான் வெளியில வரும். இக் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாக்கு நல்லா என்ன பண்ணுது, அந்த தொண்டை பகுதியில வரைக்கும் காற்றானது உள்ள இருந்து வயிற்று பகுதியிலிருந்து என்ன பண்ணுது, அந்த காற்றானது தொண்டை பகுதி வரைக்கும் அத நல்லா அ அழுத்தம் குடுக்கும்போது தான் இந்த வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவே மெல்லின எழுத்துக்கள் அப்படிங்கும்போது, இந்த மெல்லின எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது நம்மளுக்கு உதாரணத்துக்கு மலையாளம் பேசுறவங்கள பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மூக்குல பேசுற மாரியே இருக்கும். இத வந்து மூக்கெழுத்துக்கள், மூக்கொலி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மெல்லெழுத்துக்கள. என்னன்னா, இஞ்ச், இம், இன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இத மூக்குலயே அந்த சவுண்ட் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி வர்ற மாரி இருக்கும். அது ரொம்ப மென்மையா, சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருக்கிறதுனால தான், அத மெல்லினம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடையினம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரொம்ப கஷ்டப்படவும் இல்ல, ரொம்ப மென்மையாவும் இல்ல. இடையில இருக்கக்கூடியதுனால தான் அத என்ன சொல்றாங்கன்னா, இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இ, இர் இத நாம என்ன இங்க ஏன் இதுக்கு புள்ளி வச்சு சொல்றேன்னா, முன்னாடி எழுத்துக்கள் நம்ம பார்த்ததுனால நான் சொல்றேன். இ, இர்ரு அப்படிங்கிறத இல், இவ் அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு இருக்கிறதுனால தான் நான் புள்ளி வச்சு சொல்றேன். இவ், இல், இல் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, இடையின எழுத்துக்களாக நம்ம பார்க்க முடியுது.
ஓகே. இத நம்ம எப்படி பொதுவா நம்ம படிச்சு வச்சிருக்கோம்னா, கசட தபற, ஞனன நமன, எரள வளல அப்படிங்கிறது இடையின எழுத்துக்கள். இப்படி வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அடிப்படையில படிச்சு வச்சிருக்கோம். ஓகே. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 18 இருக்கு. இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் இத 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த ஒவ்வொன்றிலயுமே எப்படி இருக்கு அப்படின்னா 6, 6 எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இதனுடைய மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மெய் எழுத்துக்கு எவ்வளவுனா, அரை மாத்திரை மட்டும் தான் இதுக்கு இடம்பெறுது. அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன ஆகல? ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கல. அரை மாத்திரை அளவு மட்டும் தான் இதுக்கு இடம்பெறுது. அதுவே உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா, 1 மாத்திரையும், நெடில் எழுத்துக்களாக இருந்ததுன்னா 2 மாத்திரையும்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்த மெய்யெழுத்துக்கள்ல, மெய்க்கு எவ்வளவு மாத்திரை தான் குடுத்திருக்காங்க அப்படின்னா, அரை மாத்திரை அளவு தான் நம்ம இத என்ன பண்றோம்? உச்சரிக்கிறோம். ஓகே. அடுத்து நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உயிரும், மெய்யும் இணைஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா, இன்னொன்னு அடுத்து என்ன ஆகுது? ஒரு எழுத்துக்கள் வந்து பிறக்க முடியும். உயிரெழுத்தும், மெய்யெழுத்துக்களும் இணைஞ்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்து நமக்கு புதிதாக ஒரு எழுத்துக்கள் வந்து கொடுக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப இந்த அட்டவணை பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அது கூட அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, க அப்படிங்கிற என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்கிறது. ஒரு மெய் எழுத்தும், ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிற ஒரு எழுத்தானது நம்மளுக்கு புதிதாக ஒன்று உருவாகுது. இத பார்த்தோம்னா, குறில் எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா, உயிர்மெய் எழுத்துக்களையும் என்னதான் இருக்கும் அப்படின்னா, க, க, ச, ஞ, ட அப்படிங்கிறது எல்லாமே குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களாக நமக்கு கிடைக்குது. அதுவே நம்மளுக்கு நெடில் எழுத்துக்களாக இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம குறில், நெடில் அப்படின்னு உயிரெழுத்துக்களையே 2 வகை பார்த்துட்டோம். அதுல இக்கு கூட்டல் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம்? ஆங்கிற குறுகிய எழுத்த மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுவே இக்கு கூட்டல் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது என்ன ஆகுது? அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஓசையை குடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்லயும் என்னதான் வரும் அப்படின்னா, அது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களாகத்தான் நமக்கு கிடைக்கும். இக்கு கூட்டல் கா. இங்கு கூட்டல் கா. இச்சு கூட்டல் ஆ, சா. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது நீண்ட ஓசையுடைய என்ன ஆகுது? எழுத்துக்களாகத்தான் நமக்கு கிடைக்குது. அப்போ குறில். உயிர்மெய் எழுத்துக்களில் குறில் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கா. அதுவே உயிர்மெய் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அப்படி படிக்கும்போது உயிர்மெய் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எது அப்படிங்கும்போது நமக்கு குழப்பம் வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்போ உயிர்மெய் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கா, ngா, சா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல என்னது நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 216 எழுத்துக்கள் இருக்கு. அதாவது இக்கு கூட்டல் கா, இக்கு கூட்டல் கா, இக்கு கூட்டல் கி. இப்ப காங்கா, காக்கா, கிக்கி, குக்கு, கேக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேல இருந்து பார்த்தாலும் சரி, இல்ல இன்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் இன்னு, நான், நீ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த பார்க்கக்கூடிய கால இருந்து நவ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 216 எழுத்துக்கள் இடம்பெறுது. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, 216 எழுத்துக்கள். ஓகே. இந்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? மெய் எழுத்துக்கள்னா என்ன? இந்த இக்கு, இங்கு, இச்சு இதெல்லாம். ஓகே. அந்த மெய் எழுத்துக்களோட உயிர் குறில் சேர்வதால நம்ம பார்த்தோம். மெய் எழுத்துக்களோட மெய் எழுத்துக்களோட உயிர் குறில் சேர்வதால என்ன கிடைக்குது அப்படின்னா, உயிர்மெய் குறில் கிடைக்கிறது. அதுவே மெய்யெழுத்துக்களோடு உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் எழுத்து நெடில் கிடைக்கிறது. இதுதான் நான் அந்த லைனுக்கான பொருள். மெய்யெழுத்தோட ஒரு உயிர் அதாவது மெய்னா இக்கு கூட்டல் உயிர் என்ன ஆகுது? இக்கு கூட்டல் அப்படின்னு சேரும்போது உயிர்மெய் குறில் என்ன கிடைக்குது? கா அப்படின்னு கிடைக்குது. அதுவே மெய்யுடன் உயிர் நெடில் சேருவதால் அப்படின்னா, மெய் எது? இக்கு. அதுவே உயிர் நெடில் எது? ஆ. சேர்றனால என்ன கிடைக்குது? உயிர்மெய் நெடில் கிடைக்குது. அப்ப கா அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படிதான் இந்த 216 எழுத்துக்களுமே நம்ம பார்க்க முடியுது. இங்க கூட நம்ம உதாரணம் பார்க்கலாம். இக்கு கூட்டலா கா. உயிர்மெய் நெடில் இக்கு கூட்டலா கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
இந்த உயிர்மெய் எழுத்துக்களையும் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாத்திரை அளவு அப்படின்னு எடுத்துக்கும்போது, குறிலாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னா, 1 மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கலாம். நெடிலாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 மாத்திரைன்னு எடுத்துக்கலாம். இப்ப கா, ngா, சா இதெல்லாம் என்ன பண்ணலாம்? 1 மாத்திரை அளவுல எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, குறுகிய ஓசையுடையதாக இருந்ததுன்னா, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 1 மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டோம். அதுவே நீண்ட ஓசையுடையதாக இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்? 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது உயிரெழுத்துக்களுக்கு பார்த்த சேம் தான் இதுக்கும் பொருந்தி வரத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப உயிர்னா என்னன்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கள், அடுத்து மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அதுல ஒரு 3 வகை இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு 216 எழுத்துக்கள் இடம்பெறுறதையும், அந்த உயிர்மெய் எழுத்துக்கள 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு உயிர்மெய் குறில், இன்னொன்னு உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறிலாக இருந்தால் 1 மாத்திரையும், உயிர்மெய் நெடிலாக இருந்தால் 2 மாத்திரையும் நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மாத்திரை அப்படிங்கிறது ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவை பொறுத்து தான் அதுக்கு மாத்திரை அப்படிங்கிற பெயர நம்ம சொல்றோம். ஏன் நான் இத ரிப்பீட்டா சொல்றேன்னா, உங்களுக்கு மாத்திரை அப்படிங்கிறது என்னன்னு புதிதாக ஒரு சொல்லாக கூட இருக்கலாம். அதனால குறிப்பிட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆயுத எழுத்து. நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து 4வதாக இருக்கக்கூடியது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தமிழ்ல தனிச்சு அதனால என்ன பண்ண முடியாது? அப்படிங்கிற அந்த 3 புள்ளி மட்டும் இருக்கு இல்லையா? அந்த ஆயுத எழுத்து. அத மட்டும் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? தனித்து அதனால எந்த ஒரு பொருளையுமே அதனால தர முடியாது. தனியா அதனால செயல்பட முடியாது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, உயிரோடையும், மெய்யோடையும் அல்லது உயிர்மெய்யோடையும் சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு வேர்டு, ஒரு பொருள், ஒரு சொல் வந்து உருவாக்கி, அதுக்கு நமக்கு பொருள் தரக்கூடியதாக அமையும். ஆயுத எழுத்து தனியா அதனால செயல்பட முடியாது. அது என்ன பண்ணும்? உயிரெழுத்தோடையோ, மெய்யெழுத்தோடையோ அல்லது உயிர்மெய் எழுத்துக்களோடையோ சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா, மெய் எழுத்துக்களோட சேர்றத விட உயிர்மெய் எழுத்துக்களோட சேர்ந்து தான் அது என்ன பண்ணும்னா, பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒலிக்கக்கூடிய அதனுடைய மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் அரை மாத்திரை அளவு தான் நமக்கு ஒலிக்கும். உயிரெழுத்துக்கள்ல குறில் வந்து பார்த்தோம். 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை பார்த்தோம். அதே தான் ஆயுத எழுத்துக்கு எத்தன மாத்திரை தான் இருக்குது? அரை மாத்திரையே தான் இடம்பெறுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்துக்கள குடுத்துட்டு, இதுக்கு எத்தனை மாத்திரை அளவு இடம்பெறும் அப்படிங்கிற வினாக்கள் வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த மாதிரியான மாத்திரை அளவ வந்து பெறும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்து, இந்த ஆயுத எழுத்துக்கு நெறைய பெயர்கள் வந்து இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டாயம் இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு, உங்களுக்கு வேறு பெயர், இதோட பெயர் என்ன? அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா வர்றக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம் அப்படிங்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு பெயர்களாக இடம்பெறுது. என்னென்ன? தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம் அப்படிங்கிற பெயரு இருக்கு. தனிநிலை அப்படிங்கிறது இது என்ன பண்ணுது? இது ஒரு எழுத்து தான். முப்புள்ளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல 3 புள்ளி இருக்கு. முப்பாற்புள்ளி இந்த மாரி மாறுபட்டு இருக்கு. அக்கேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் எதுக்கு இருக்கு? ஆயுத எழுத்துக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. ஒரு முறை வினாவல் வந்து வந்திருந்துச்சு. அதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி தேர்வுல வந்து அக்கேனம் அப்படிங்கிறது கூடிய என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர், மெய்யி, ஆயுதம் இப்படியெல்லாம் குடுத்திருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டா இந்த வேர்ட் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இது என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அப்ப அதனுடைய வேறு பெயர்களையும் நம்ம எப்ப ஒரு தேர்வுக்கு படிக்கும்போது, அதனுடைய வேறு பெயர்களையும் நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் நன்றாக படிச்சுக்கணும்.